அனைவருக்கும் வணக்கம். நான் முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி நண்பர்கள் சில கேள்விகள் சொன்னால் அதுக்கு என்னால் இயன்ற பதிவுகளை சொல்லணும்னு முடிவு எடுத்துதான் அதுக்கேற்ற மாதிரி நான் அதுக்குரிய ஆன்சர்களை சொல்கிறேன். முதலாவது பிரதாப் ராஜா அண்ணா ஒரு கேள்வி கேட்டிருந்தார். உங்களை கண்டுபிடிக்கலாமல் இருக்கே, நான் உங்களை ரசிகன். என்னை கண்டுபிடிக்காமல் இருக்கிற அந்தளவுக்கு நான் பெரிய பிஸியானோ அப்படி எல்லாம் இல்லை. நாங்கள் நானும் ஒரு சந்திக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு டைம் மிஸ் ஆகிட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறேன். எனி டைம் நீங்கள் யாழ்ப்பாணம் வரையில் நாங்கள் சந்தித்து கொள்ளலாம். அடுத்தது மதிவதன உறவு. இங்கு தமிழர்களை பொறுத்தவரை பல பெரும் தொழில் முயற்சிகள் தொடங்கி சிறு முயற்சிகள் வரை சரியான திட்டமிடல்கள் இன்று தொடங்கப்பட்ட பின் நட்டத்தில் மூடப்படுகிறது. நமது இளைஞர்களை பிஸ்னஸ் பிளான் மேக்கிங், calculation of ROI, break-even point, marketing strategy, potential sector selection, business collaboration making and overcoming of business obstacles என்பன தொடர்பான தெளிவூட்டல்களை எவ்வாறு செய்யலாம், அது தொடர்பான எதிர்கால திட்டம் எதுவும் தங்களிடம் உள்ளதா? இந்த காலத்தில் இளைஞர்கள்ட்ட வியாபாரம் சம்பந்தமான அறிவுகள் போதுமான அளவு இருக்குது. ஆனால் வியாபாரம் பண்ணுறது எப்போவுமே ஒரு அனுபவம் தானே. அது நாங்கள் ஆகிட்டு செய்யலாம். எடுத்தோன்னே எல்லா விஷயத்துலேயும் லாபம் வராது. அதில் சில தடைகள் வரும், சில சவால்கள் வரும். எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் அதில் வரணும். அதில் சில வசனங்கள் சொல்லியிருந்தார். இப்போ அடிப்படையில் இந்த பிஸ்னஸை தொடங்குறது எப்படி செய்கிறது அது சம்மந்தமான இப்போ ROI ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதிலிருந்து எவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு வருது அந்த பெர்சன்டேஜ் தான். அது இப்போ பிரேக்-ஈவன் பாயிண்ட்டுன்னா நீங்கள் போட்ட காசுக்குரிய செலவு வார அந்த இன்கம் வார அந்த லெவல், அதுக்கு மேலே வர ஒன்றுமே உங்களுக்கு ஒரு வகையான ஒரு ப்ராஃபிட் தான். அப்போ இதில் என்ன பார்க்கணும்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இன்னொரு வியாபாரத்தை இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி போட்டு தான் நாங்கள் பிறகு ஒரு லெவலாக உடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 months உடைக்கலாம். ஃபஸ்ட் 3 months நீங்கள் எடுத்த பில்டிங்கில் ரெண்டை பே பண்ணக்கூடிய என்ன ரைட். செகண்ட் 3 months ஓகே நீங்கள் போகிற செலவை எல்லா செலவுகளையும் கவர் பண்ணக்கூடியதான் தெரியும். அடுத்த 3 monthsலேருந்து நீங்கள் ப்ராஃபிட்டை கெயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்புறம் அதில் நீங்கள் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணி போகணும். அப்புறம் டெவலப்மெண்ட் செஞ்சு போகிறது. இதுதான் ரஃப்லி பிளான். இங்கே பிஸ்னஸ் எல்லாமே தியரட்டிக்கலாக சொல்லி கொடுக்கிறது. இது எல்லாமே ப்ராக்டிக்கல். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இளைஞர்கள் ஸ்டார்ட் பண்ணி போட்டு அதுக்கு பேக்கப் வழங்குறதுக்குரிய நிறுவனங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது வருமானத்தில். அதுக்குரிய மென்டர்ஸ் நிறைய இருக்குது. மென்டர்ஸ் வந்தால் ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணுறதுக்குரிய அறிவுரைகளை வழங்குறாங்க. அந்த துறையை நாங்களும் செய்கிறாங்க. அப்போ அப்படி யாருக்கு அதை ஏதாவது டவுட் இருந்தாலும் நாங்கள் நேற்றும் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஜேகேஎஸ் வாலண்டியர்ஸ்லேருந்து இந்த இளம் தொழிலாளர்களை அதிபர்களை உருவாக்குறதுக்கு சேர்த்து யங் என்டர்பிரினர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் சொல்லியிருந்தாங்க, இப்படி யாருக்காவது 21 வயசுக்கு குறைஞ்சார்களுக்கு ஏதாவது தொழில் தொடங்கணும், கையில் காசு இல்லை, அதுக்குரிய ஒரு வழி நடத்தல் தான். என்னடா ஒரு வகை ஐ கேன் டூ தட், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் செய்யணும். அப்படி ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு சின்னங்கள்லாம் அவங்கள க்ரியேட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு நான் தயாராக இருக்கிறதுக்கு என்னைய குறிக்கோள். மற்றது மதுரகன் குலசிங்கர் என்னோட சென்ட் ஜான்ஸில் படித்த நண்பன், பாடசாலை நண்பன். சிவாவோட தமிழ் படத்தில் சிவா ஜெயின், சிவா பஸ் நிலையம், சிவா மின்வாரியம் எனக்கு காட்டி கலாய்ச்சிருப்பாங்க. ஆனால் நீ உண்மையில் சில துறைகளை துடிப்பாக ஆக்கிரமித்திருக்கிறாய். அதிலும் இலவச மருத்துவம் சிறப்பு, அதற்கு வாழ்த்துக்கள் தான். இத்தனையும் ஒவ்வொரு சமாளிக்கிறாய். மோட்டார் சைக்கிள் ஷோரூம் என்னாச்சுவாங்க சிவாபடத்தில் எல்லாமே ஒரு செக்டரில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அதில் ஒரு ஜோக்காக இருக்கும். நாங்கள் சுமார் ஒரு ரியலாக ட்ரை பண்ணினாங்களே. அதில் சிவா மின்னிலையம், சிவா ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இது பண்ணிக்கிறேன். இது சின்ன சின்ன தொழில்கள், பெரிய முதலீடுகளில் போகிறதில்ல. ஆனால் இப்போ கொஞ்சம் அடுத்தாட்டங்களுக்கு வந்துருக்கோம். அதாவது ஒரு தொழிலில் தான் முதல் ஸ்டார்ட் பண்ணிடுது. ஸ்டார்ட் பண்ணி போட்டு அதிலேருந்து அடுத்தடுத்த துறையில் எங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இவங்கள்ட்ட இருக்கிற வளங்களையும் பாதைகளுக்கு ஏற்ற மாதிரி
நாங்கள் வந்து சப்டிவைட் பண்ணி வேறு பிஸ்னஸ்களை வந்து செஞ்சு வரணும். இப்போ பிஸ்னஸ் எனக்கு பெஸ்ட் அடிப்படை பேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தா எங்களுக்கு இருக்கிற அந்த வளம்ன்றது வந்து அது ஹியூமன் ரிசோர்ஸாக இருக்கலாம், மனித வளமாக இருக்கலாம், இல்லாட்டி ஐடியா ரிலேட்டடான இருக்கலாம். ஸோ ஒரு எல்லாமே கம்பைன் பண்ணி வரைக்கலாம் வந்து உங்களால் வந்து சில சில விஷயங்களை வந்து எடுத்துக்கொண்டு முன்னால் போகக்கூடிய அந்த வகையில் நாங்கள் பிரிவாக கணக்கில் பிஸ்னஸ்களை செய்கிறாங்கல்ல. ஆனால் இதில் பெருமையாக சொல்கிறதுக்கு இருக்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் தொடங்கின எந்த ஒரு விஷயத்துலையும் நாங்கள் பிஸ்னஸ் வைஸ் லோஸ்ட் ஆகலை, ஃபைனான்ஷியலி லோஸ்ட் ஆகலை, எல்லாம் ப்ராஃபிட்டாக தான் போய் பண்ணிருக்கு. மோட்டார் சைக்கிள் ஷோரூம் என்ன ஆச்சுன்னா, மோட்டார் சைக்கிள் ஷோரூம் ஸ்டில் அது ரன் பண்ணி கொண்டாடி இருக்குது. மோட்டார் சைக்கிள் பிஸ்னஸ் செய்கிறாங்க. தென்பகுதியிலிருந்து வாகனங்களை கொள்வனை செய்து வந்து வடபகுதியில் விற்கிறாங்க. சில பல மாடிஃபிகேஷன் லிமிட்டட் மாடிஃபிகேஷன்ஸ் செய்து வந்து அதை வந்து வியாபாரப்படுத்துகிறாங்க. அதால் போதிய அளவு லாபம் வந்து வந்து கொண்டு இருக்குது. அது தொடர்ந்து நடந்து கொண்டாந்து இருக்குது. அதுக்குரிய ஷோரூம் வந்து கோப்பாய் கலாசாலை வீதியில் இருக்குது. அதுக்குரிய ஷோரூம் அதில் இப்போ ஒரு 8 பைக்கிங் கிட்ட நிற்கிது. காலப்போக்கில் அது ஒரு ரோலிங் பைக் இருந்தது, இங்கே இந்த பைக்கில் போய் கொண்டிருக்கு. அது இப்போ வந்து இந்த கொரோனா இஷ்யூவால் இந்த அங்கேருந்து வர பைக்ஸ் எண்ணிக்கையில் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. அடுத்து வந்து அனுப்பண்ணன் என்ற அக்கா கேட்டுக்கிறார், எப்படி ஒரு பொறியியலாளர் ஆன பின் வெளிநாடு போகாமல் இலங்கையில் அதுவும் ஜாலியில் இருக்க முடிவு செய்தீர்கள்? நான் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் முடித்த பிறகு அங்கே இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணினேன். இன்ஜினியரிங் கட்டியில் ஒர்க் பண்ணின பிறகு நான் வெளிநாடு போனேன். ஆஸ்திரேலியாவில் எனது உயர்கல்வி மாஸ்டர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் முடித்தேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். சில பேருக்கு பீச்சா இருப்பாங்க, சில பேருக்கு புட்டு இருப்பாங்க, சில பேர் வெளிநாட்டு வாழ்க்கை இருப்பாங்க, சில பேர் உள்நாடு லைஃப் ஸ்டைல் இருப்பாங்க. எனக்கு உள்நாடு லைஃப் ஸ்டைலில் வந்து சரியான இருக்கும். அதே நேரம் வெளிநாட்டு மட்டும் உள்நாட்டு லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப், ஸ்ட்ரெஸ் இருக்காது. வெளிநாட்டு லைஃப் வந்து கொஞ்சம் என்ன சொன்னாலும் ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸுக்கே வாழ்ந்து உள்நாட்டில் வந்து அது ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடமான லைஃப் தான் சொல்லுது. அதாவது உங்களால் ஏதும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் உள்நாட்டு லைஃப் வந்து சரியான ஒரு சொர்க்க பூமியை தான் நான் சொந்த அனுபவம் வந்து இல்லை சொந்த கருத்து நான் சொல்லுவேன். எவ்வாறு வியாபாரத்தில் நாட்டம் வந்தது? வியாபாரத்தில் நாட்டம் வந்தது வந்து 2014 நான் ஆஸ்திரேலியாவில் மாஸ்டர்ஸ் படித்து கொண்டிருக்கேன். அங்கே இருக்கிறது நான் இங்கே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சேரிட்டி வந்து ஆரம்பித்து இங்கே வந்து கணக்கு சேவைகள் செஞ்சு வந்து ஸ்கூல் வழிகள் எஜுகேஷன் ஃபுட் ப்ரோக்ராம் வந்து கணக்குகளுக்கு தேவையான கோர்ஸ் ஆக்கணும் திட்டம், கல்வி திட்டம் வந்து தொடர்ச்சியாக செஞ்சு வருவாங்க. 2014 ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டில் 7 வருஷமாக நான் தொடர்ந்து செஞ்சு வருவேன். 2014 வந்து எனக்கு அதுக்குரிய நான் ஒரு மாணவராக இருந்தேன் வெளிநாட்டில். அதுக்குரிய எனக்கு ஒரு போதிய ஃபைனான்ஷியல் என்னால் ரோல் பண்ணலாம் இருந்தது. இருந்து பல வேலைகள் செஞ்சேன். அங்கே ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தேன். பல வேலைகள் அங்கே நான் செஞ்ச வேலைகள் பெயிண்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன், கிராஸ் கட்டர், மற்றது செக்யூரிட்டி கார்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர், ட்ரைனிங் இன்ஜினியர், இப்படி கணக்கு ஜாப் கோர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் வந்து ஒரு விரும்பியும் ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் தான் செஞ்சு அதில் வந்து ஒரு இன்கம் தான் இங்கே வச்சு செஞ்சு கொண்டிருந்தேன். எனக்கு வந்து சேமிக்கிறதுல பெருசாக ஈடுபாடு இல்லை. எனக்கு வந்து உழைச்சி செலவழித்து வாழ மாட்டேன். இந்த பர்சனல் விருப்பம், எனக்கு பர்சனல் கருத்தில் தான் நான் சொல்கிறேன். அப்போ அங்கே இந்த வேலையை நான் செஞ்சு இங்கே அனுப்பினேன். இங்கே கணக்கை ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு இந்த உயர்கல்வி முடியும் நான் பிறகு இங்கே இலங்கைக்கு வந்துட்டேன். இலங்கைக்கு வந்துட்டு எனக்கு அதில் தொடர்ந்து செய்கிறதுக்கு எனக்கு வந்து நிதி உதவின்னு சொல்லலாம், நிதி தேவைப்படுது. எந்த கொள்கையை வந்து எந்த இடத்துலையும் காசு வாங்கணும். பிறந்ததுலேருந்து இன்றைக்கு மட்டும் இப்படி வாங்கினது ஏன்னா அது ஒருத்தருக்கு ஒரு கொள்கை. எனக்கு அப்படி அதே ஒரு சேரிட்டி அதை ஒர்க் பண்ணிக்க டொனேஷன்ஸ் வாங்கி அப்படி செய்கிறதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா என்னால் ஈடுபட்டால் நான் செய்யணும், என்னால் எடுத்து சமைக்கணும்னா இந்த வியூ. இப்போ கன்சாமிகிட்ட 10 ரூபா வாங்கி ராமசாமிகிட்ட 10 ரூபா ஒரு ஜங்ஷனாக இருக்கிறவங்க வந்து இந்த தனிப்பட்ட விருப்பம் இல்லை. என்னால் இது பண்ணால் நான் ஒர்க் பண்ணி நான் பண்ணல, ஒரு சின்ன வேணாலும் பரவாயில்லை, என்னால் செய்யணும் தானே. அப்போ நான் அப்படி தொடங்கின சின்ன சின்ன பிஸ்னஸ்கள் அது காலப்போக்கில் அதை வந்து டெவலப் பண்ண வேண்டியதாக இருந்தது. நிதி மூலங்களை கூட்ட வேண்டியதாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே ஒரு பிஸ்னஸை செஞ்சு கொண்டு சர்வீஸுக்குள்ள போயிடும். எனக்கு வந்து சர்வீஸ் செஞ்சு வந்துருந்தேன். அப்போ அதுக்கு ஒரு இன்கம் தேவைப்படுது. அதனால் பிஸ்னஸ்களை ஸ்டார்ட் பண்ணி அது
ஃபர்தராக டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த வகையில் இப்போ 50 பிள்ளைகளுக்கு மேலே ஃபுல்லாக பார்க்குறாங்க, லுக் ஆஃப்டர் மாட்டாங்க. இந்த கல்வி பொருளாதாரம் எல்லாமே அதில் பார்க்க ஒரு இலவச மருத்துவமனை ஒன்று வச்சு அதுக்கும் ஃபுல் டாக்டர் கன்சல்டேஷன்லேருந்து மெடிக்கேஷன் மருந்துகள் எல்லாமே இலவசமாக கொடுத்து வராங்க. இதுகள் சில விஷயங்கள் 2020 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. மிச்ச கணக்கு சேர்த்துட்டு வந்து 2014ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக நடந்து வர சேர்த்துட்டாங்க. நீங்கள் அதில் நீங்கள் எங்களோட ப்ரோசஸ் பார்க்கணுன்னா JKS வாலண்டியர்ஸ் என்ற ஒரு பேஜ் வந்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எங்களோட வரலாறு வந்து இருக்குது. இதுதான் அந்த எனக்கு வந்து வியாபாரத்தில் நாட்டம் வரதுக்கான ரீசன். ஒவ்வொரு யாழில் தொழில் தொடங்க முடிவெடுத்தீர்கள். தொழில் வந்து எங்கே நாங்கள் இருக்கோமோ அங்கே செய்யணும் தான் நினைவு. அப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் செய்து கொண்டிருக்கோம். நிறைய நேரம் சொந்த இடத்துல வந்து தொழில் செய்து கிணவேருக்கு ஒரு இன்கம் சோர்ஸை உருவாக்கி கொடுக்கணும்னா விருப்பம் இருக்குது. அந்த வகையில் சொந்த இடத்துலேயே தொழிலை ஸ்டார்ட் பண்ணி கிணவேருக்கு வேலைவாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கோம். வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் கணக்கை என்டர்பிரனர்ஸை உருவாக்கி இருக்கிறதுன்றதை பெருமையாக சொல்லுவேன். கணக்கு எல்லாம் தொழிலதிபர் தொழில் முயற்சியாளர்களை உருவாக்கி அவர்களும் ஒரு போதிய ஒரு இன்கம் மூலம் ஒரு நல்ல செழிப்பாக இருந்து இருக்கிறது உண்மையிலேயே ஒரு தனிப்பட்ட ரீதியில் எனக்கு ஒரு பெருமையான விஷயம். இதற்கான முதலீடு பற்றி சொல்ல முடியுமா? முதலீடு வந்து இந்த பலம் வந்து ஆளணி பலம் அப்படின்னு சொல்லலாம். ஆளணி என்றால் எனக்கு வந்து கிணறு தெரியும், என்ன சுற்றி கிணறு வைக்கிறது. அதை வந்து கூடுதலாக சோஷியல் மீடியாவிலேயே அங்கே இருக்கிற பதிவுகள் முக்கியமான நபர்கள் முக்கியமான ஏன்னா ஒருத்தர் பவர் வந்து தனி அவன் மட்டும் இல்லை, அவனை சுற்றி ஒரு பெரிய ஒரு சேர்க்கை இருக்கும் பாசிட்டிவான என்னை சுற்றி நல்ல வளமான நேர்மையான அறிவான ஒரு கூட்டம் எப்போவுமே இருந்து கொண்டு இருந்தது. அப்போ அந்த வளமான ஆளணியை வந்து எனக்கு எப்படியாவது அடைக்கும் ஒரு ஏதாவது கரையை கிரியேட் பண்ணணும், அவங்களையும் உருவாக்கணும் தான் இந்த விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தாங்க. சரி, அப்போ இதுக்கான முதலீடுகள் வந்து என்னோட இருக்கிற நபர்களாக வந்து இதுக்கான முதலீடுகள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன துறையில் ஏழுமோ அந்தந்த துறையில் கிரியேட் பண்ணி அதில் வந்து அவர்களே பிரயாசிக்க செஞ்சு வியாபார இதில் எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி தான். இது வந்து ஒரு தனிநபர் முயற்சி இல்லை, இது ஒரு டீம், ஒரு பெரிய டீம் ஒரு சமூகத்துக்கான ஒரு செயற்பாடு. அது வந்து ஒரு சமூகத்துக்கு செய்யணும்னா ஃபஸ்ட் வந்து தன்னை டெவலப் பண்ணணும். நான் சரியான ஒரு ஆணித்தரமான கருத்து. எங்களை டெவலப் பண்ணாமல் நாங்கள் ஒரு சொசைட்டி கொண்டு பட்டி விடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து எங்களை டெவலப் பண்ணணும். நாங்கள் டெவலப் பண்ணால் சொசைட்டிக்கு செய்யணும். ஃபஸ்ட் வந்து எங்களை கிரியேட் பண்ணணும். அதுக்கடுத்து ஒவ்வொருத்தரும் முதல் தங்களை டெவலப் பண்ணிட்டு சமூகத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கணும். தொழில் ரீதியிலும் சரி, சேவை ரீதியிலும் சரி, எல்லா வகையிலையும் எல்லாருமே 2 வகையான செயற்பாடுகளையும் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. உங்களிடம் சந்தர்ப்பங்கள் சார்ந்த முடிவெடுக்கும் திறமைகளை கண்டுள்ளேன். இந்த சின்ன வயதில் எவ்வாறு அந்த முதிர்ச்சி வந்தது? முதலாவது எனக்கு சின்ன வயசில் லுக்கிங் சில கலைகள் வளர அப்படிங்கிற கொஞ்சம் எனது வயது ஆக்களோட அப்படிங்கிற நான் கொஞ்சம் முழுமையாக தோன்றது. அந்த கலை பழகினா அது எல்லாருமே அப்படி தான் இருப்பீங்க. அந்த கலை பழகினா சனி நேரில் கண்டிப்பாக போவாங்க. சந்தர்ப்பங்களை சார்ந்து முடிவெடுக்கிற தன்மை வந்து நான் சில பெரியாரோட பழகி எல்லாமே நான் ஒரு சரியான ஃபாலோவர். நான் ஒரு நல்ல லீடர்களில் பார்த்து நான் ஒரு நல்ல ஒரு ஃபாலோவர். ஏதோ ஒரு காலத்தில் நல்ல ஒரு லீடராக இருந்தாங்க. நான் ஒரு நல்ல ஃபாலோவர். நான் சில பேரை சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கேன். அவங்க சொல்கிறத அப்படியே செய்வேன். எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாமல். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஏழாவது படிக்கையில் நண்பன் தான் என்னை வழி நடத்துகிறேன். அவர் ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் சொன்னபடியே நான் படித்தபடியே நான் கல்வியில் அவ்வளோ பெரிய ஷைன் இல்லை. அவன் வழி நடத்தல படித்தபடியே ஏழாவில் வந்து என்னால் வந்து பொறியியல் துறைக்கு போகக்கூடிய இருந்தது. அந்த வகையில் அதிலிருந்து வந்து எனக்கு அந்த சில பேர் நம்பி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அப்படி 100% ஃபாலோ பண்ணுறேன். அந்த வகையில் ஒரு இந்த டைம் சார்ந்த அந்த காலங்கள் அந்த சிச்சுவேஷன் சார்ந்த முடிவெடுக்கிற தன்மையில் வந்து என்னோட இருக்கிற சில அறிவார்ந்த ஆக்களோட பழகினோடைய வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். உங்கள் ரோல் மாடல் யார்?
எனக்கு ரோல் மாடல் சொல்கிற கணக்கு இருக்குது. சின்ன வயசுலேருந்து பார்த்தா சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸ் செய்யணும்னு நினைச்சது எனக்கு. இப்போ சின்ன ஸ்போர்ட்ஸ் செய்யணுன்றதுக்காக ஒரு துறைக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்குது. இந்த வகையில் ஸ்போர்ட்ஸில் பார்த்தா ஸ்கூல் டேஸில் பார்த்தா கௌரவாளர் தான் எனக்கு ஒரு ரோல் மாடல். அப்படின்னா சின்ன படியும் அந்த எனக்கு என்ன யாருமே தெரிஞ்சிருக்காது இன்றைக்கு. இப்போ அவர் வந்து எல்லாமே ஸ்போர்ட்ஸ் செய்வார், கிரிக்கெட்டில், ஃபுட்பாலில், சென்யோன்ஸில் ஒரு ஃபேமஸ் பேட்ஸ்மேன். கௌரவாளர் நாங்கள் மேட்சங்களே நாங்கள் போய் சோடா போட்டு எல்லாம் பார்த்து இருக்கு நான் நிலத்தில் நான் நண்பன் நிறுவன் எல்லாம் ரெண்டு பிறகு பெரியார் கல்லூரியில் ஓப்பன் பேட்ஸ்மேன் விளையாடுறாங்க. அப்போ அந்த அப்படி எல்லா ஸ்போர்ட்ஸும் செய்வார். செஞ்சு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போனோம். டாக்டர் வந்து டைமில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகிறோம்னா பெரிய கடவுள் மாதிரி கொஞ்சம் இது அப்படி அது பெரிய ஒரு விஷயம். அப்போ அந்த கௌரவாளர்னால அந்த ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் சேர்ந்து போனால் எனக்கு ஒரு சரியான இன்ஸ்பிரேஷன் இருந்தால் இந்த மாதிரி வரும் முடியாது. அப்புறம் ஏதோ ட்ரை பண்ணி நானும் கிரிக்கெட், ஃபுட்பால், பாஸ்கெட் பால் எல்லா ஸ்போர்ட்ஸும் செஞ்சுருக்கேன். இதில் விளையாடுற ஜஃப்னாங்கில் 3 ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட், ஃபுட்பால், பாஸ்கெட் பால். அடுத்த லெவலில் மட்டும் விளையாடினேன். 3லேயும் கலர்ஸ் அவார்டு கொஞ்சம் கலர்ஸ் அவார்டு சிறந்த விளையாட்டு வீரருக்கான கலர்ஸ் அவார்டு வந்து மேலே படிக்க யாரையும் எடுத்துக்கணும்னா பிறகு பெரிய பாடசாலை வாழ்க்கையில் கௌரவாளர். மற்றது ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பார்த்தா எனது தொழில் குரு அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ வேலை செய்கிற நிறுவனத்தின் தலைவர். அவர் நான் வந்து என்ன தொழில் விஷயங்களை வந்து ஒரு சரியான ஒரு ரோல் மாடல். அவரை பார்த்து தான் நான் கன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவேன். அவர்கிட்ட அந்த டிசிஷன் மேக்கிங், வே ஆஃப் டாக்கிங், ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. அவர் பேரை சொல்ல நான் விரும்புகிற தொழில் ரிலேட்டடான விஷயங்கள். அவர் நான் வந்து இந்த தொழில் ரிலேட்டடான விஷயங்களை வந்து ரெண்டு ரோல் மாடல். விவசாயம் பண்ண முடிவு வந்தது எப்படி? விவசாயம் பண்ண முடிவு எப்படி? விவசாயம் பண்ண முடிவு வந்தது எப்படி? ஒரு நல்ல கேள்வி. அப்படி நீங்கள் யோசிக்க வேணால் நான் கணக்கை யோசிக்க முடிவு எடுக்கிறீங்க. நான் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கிட்டேன். லேண்ட் ஒன்று வாங்கிட்டு நான் இதையும் வந்து ஒரு டைம் ஃபேக்டரை யோசிக்கிறேன். இதையும் வந்து ஒரு குயிக் அவுட்கம் இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன திங்ஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்றையுமே அப்படி அந்த சும்மா வைக்கக்கூடாது. அதனால ஒரு சரியான ஈடுபாடு. ஒரு லேண்டோடு வாங்கிட்டேன். லேண்டோடு வாங்கி போட்டு அது என்ன செய்கிறது தெரியலை. அப்போ அந்த டைமில் ஒரு வயல் காணி தான். அப்போ வயல் செய்வோம் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி வயல் ஸ்டார்ட் பண்ணிதான். வயல் இப்போ போட்டுருக்கு. இப்போ பரவாயில்ல, நல்லா வந்துட்டுருக்கு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணதான் அப்புறம் தான் தெரிஞ்சது கொஞ்சம் கணவரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வயல் கணவரே எனக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த அக்ரிகல்ச்சர் செய்கிற உண்மையில் தமிழ் சரியான இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. என்னோட யங்ஸ்டர்ஸ் வந்து அதை எடுத்து செய்கிறதில்லை. என்னோட போயை சொல்லியிருக்கேன். நாங்கள் அப்பா ஆரம்பிச்சது தான் அதில் பெரிய ஈடுபாடு இல்லை. நீங்கள் ஃபோட்டோஸ் அதில் போட்ட பிறகு எனக்கு அதில் கொஞ்சம் ஈடுபாடு வந்தது. நான் பாப்பாக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் சில பேர் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. நான் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் நான் வேலை பண்ணுறேன். பட் அது நல்ல ஒரு பாசிட்டிவான அவுட்கம் வந்துருக்கு. அது தொடர்ந்து அதை நடந்து கொண்டிருக்கேன். இருக்கும் இடத்தில் முன்னேறலாம் என்பதை பற்றி உங்கள் பார்வை சொல்லுங்கள். இருக்கும் இடத்துல இருந்து முன்னேறலாம் இல்லையான்னு இல்லை. ஆனால் என்ன செய்யணும், அதுக்கு ஏதோ ஒரு காலப்பகுதியில் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு காலப்பகுதியில் அதுக்கான உழைப்பை போட்டிருக்கோம். அப்படி போட்டுருந்தா அப்புறம் இருக்கும் இடத்துல இருந்தாலும் முன்னேறலாம். அதுக்கு தேவையான நுட்பங்களும் அறிவும் அதுக்கு தேவையான பேக்கப்பும் வந்து ஒரு ஃபோர்ஸும் வந்து அந்த நபருக்கு இருந்துச்சுன்னா இருக்கும் இடத்துல இருந்தாலும் முன்னேறலாம். அது ஒரு இம்பாசிபிளான டாஸ்க் இல்லை. பாலா காண்டி அவர் நண்பர் ஏரியாவில் கொக்கையில் பாஸ் போர்டு. வாட் இஸ் யுவர் நம்பர் ஆஃப் 50 ஸ்கோர் அவள் அம்மா கிரௌண்ட் லண்டனில் இருக்கிற ஓவல் கிரவுண்ட் அப்படி மாதிரி எங்கள் ஏரியாவில் கணக்கு கிரவுண்ட் இருக்குது. அம்மா கிரவுண்ட், பனிக்கர் வயல் அப்படி இப்படின்னா விளையாடாத வச்சு பலவுகளே இல்லை. யாழ்ப்பாணத்தில் சொல்லலாம் அந்த காலத்தில் ஸ்கூல் டேஸில். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், 50 அடித்தா ஒருத்தர் பேரை மொழி போட்டு அந்த மதியில் வந்து அந்த இலியை சுருட்டி எழுதி வைக்கிறாங்க. அதில் நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் 44 நினைக்கிறேன். சின்ன ஸ்கூல் டேஸில் எழுதினது யார் ஒரு தலை சிறந்த விரிவுரையாளர் இப்போ கணக்க ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில். இன்றைக்கு கேள்வி காண நினைக்கிறேன். மிச்சம் பிறகு இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.